இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தேர்தலும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீ குற்றம் சாட்டி ஒன்றும் பெரிய காரியத்தை நீ சாதிக்க முடியாது. என்ன ஜெயிக்க போகிறது அவர் தான். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க போகிறார். அதாவது மணிப்பூருடைய கலவரன்றது ஒரு ஜாதி கலவரம். அது இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய 42 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம். பூதகரமாக பண்ணிட்டாங்க காங்கிரஸார் என்ன பண்ணுறாங்க, இதை பூதகரமாக பண்ணி தங்களுக்கு சாதகமாக அதை வைத்துக்கொள்ள வேண்டும். இது பிஜேபி ஆட்சியாளர்கள் மூலமாக தான் வரக்கூடிய கலவரம். ஏன் நீங்கள் தவறாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்.என். ரவி ஒன்றும் உட்காந்து புத்தகத்தை ஒன்றும் படிச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் அறிக்கை கொடுக்கல. இதை யாரோ அவர் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கணும், அவர்கிட்ட போய் ஐயா இது இப்படி இல்லை, இது இப்படி தான் கருத்து, இதை நல்லா புரிஞ்சு இதுதான் சரித்திரம் என்பதை சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவங்கள பாராட்டுவேன். அதை விட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோட்டில் போய் நின்னா நீ கேவலப்படுத்துற, நீ திருச்சபை மக்களை கேவலப்படுத்துற. திருச்சபைக்கு மக்கள் வராங்க, ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உபதேசம் பண்றவங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக வராங்க. அதே ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்ல நின்று மறியல் பண்றிய, போராட்டம் பண்றிய. இனிக்கோ இருதயராஜன் பேர் அவருக்கு. அவர் தான் மத நல்லிலக்கணத்தின் தலைவர். ரொம்ப அதிகமா இந்த பேராளரோட, ஒட்டுமொத்த பேராளரோட இணைந்து இருப்பவர் இவர் தான். திமுக அரசு போய் இந்த மக்கள் எல்லாம் கொண்டு போய் நிக்க வச்சு பாராட்ட வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாடுவதற்காக இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். சார், நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கேஸ் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் மாட்டினது அவரோட பணம் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இந்த பணமும் சிபிசிஐடி இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நயினார் நாகேந்திரன் பிச்சைக்காரன் கிடையாது, முதல் காரியம். அதனால் அவர்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ பிஸ்னஸ் ரீதியாக அவர் பணம் ஒருவேளை கொண்டு போயிருக்கலாம். அது இன்னும் முடிவாகலை. அவர் பணமா யாருடைய பணம்னு சொல்லி, அல்லது அவர் மேலே வீணான பழி போடுவதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தார்களா என்று சொல்லி தெரியவில்லை. இது முதல் கட்டம். இரண்டாவது இப்போது இவங்க சிபிஐக்கு போகிறதுனால ஒன்றும் பெரிய காரியத்தை இவங்க சாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், திராவிட கட்சிகளுக்கு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவர்கள் பேரில் அநேக சிபிஐ வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. அதான் உண்மை. அப்படி இருக்கின்ற கட்டத்திலே இப்போ சிபிஐக்கு நாங்கள் மாற்றிட்டோம், அதனால் ஒரு குற்றவாளின்னு சொல்லி யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பட் உதவியாளர்களே அவரோட பேர் சொல்கிறாங்க இல்லையா சார்? இது உண்மைதானங்க. இப்போது அதாவது என் பேரை கெடுக்கணும்னா என் கூட இருக்கவன் தான் கெடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் என் கூட இருக்கிறவனே சொல்லும் பொழுது நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ உதவியாளர் ஒருவேளை சொல்லலாம் அவருடைய பணம் தான். இப்போ மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன், அவர் ஒன்றும் பிச்சைக்காரர் இல்லையே, பணம் இல்லாமல் ஒன்றும் சுற்றி திரிகின்றவர் அவர் அல்ல. ஏன்னா அவருக்கு வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸுக்குரிய பணத்தை ஒருவேளை கொண்டு போயிருக்கலாம். இதை வேண்டுமென்றே நோட்டமிட்டு இதை இவர் மேல் குற்றம் சாட்ட வேண்டும் என்று விரும்பி இந்த காரியத்தை செய்திருக்கலாம். இப்போ மறுபடியும் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க சிபிஐக்குன்னு சொல்லி கொண்டு போயிட்டா உடனே இவர் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. அதனால் வேண்டுமென்றே இவர் மேலே குற்றம் சாட்டி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தேர்தலும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீ குற்றம் சாட்டி ஒன்றும் பெரிய காரியத்தை நீ சாதிக்க முடியாது. என்ன ஜெயிக்க போகிறது அவர் தான். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க போகிறார். ஏற்கனவே அவருடைய பெயரை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் தேர்தல் முடிந்து விட்டது, மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றேன். ஆகவே நிச்சயமாக அவர் ஜெயிக்க போகிறாரு. இப்போ நீங்கள் சிபிஐயில் அதுக்கு மேலே வேறு எதாவது கொண்டு போனாலும் நீங்கள் கொண்டு போங்க, அது உங்களுடைய பிரியம். ஆனாலும் இப்போ அவருடைய பணமாக இருந்தாலும் கூட அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவர் கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுருப்பார். என் பணம்னு சொன்னாலும் அது எங்கேருந்து அந்த பணம் வந்துச்சு, இப்போ அதுதானே சொல்கிறாங்க. நீங்கள் நிரூபிக்கணும், எதற்காக கொண்டு போகிறீங்க, ஏன் கொண்டு போகிறீங்க, எதற்காக அந்த பணம் செலவழிக்கப்படுகின்றது நிரூபிக்கும் பொழுது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவர் கட்டாயம் நிரூபிப்பார். அதுதான் ஒன்று. இது எப்படி முடிவடையும்னு நினைக்கிறீங்க சார் இந்த கேஸ்?
அதை தான் சொல்கிறேங்க. இது சும்மா இதெல்லாம் வந்து ஒரு ஐ வாஷ், சும்மா மக்கள் மத்தியில் இவருடைய பேரை கெடுப்பதற்காக இப்படி ஒரு சிபிஐ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு அது நின்றுடும். அமேதி ராபெர்லி இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிக்க இருக்காங்க இன்னைக்கு, இல்லை ப்ராபப்ளி இன்னைக்கு மோஸ்ட்லி அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸோட நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒருவேளை அமைதி தொகுதியில் பிரியங்காவை மறுபடியும் ஒருவேளை அவங்க நிற்க வைக்கலாம், அல்லது ராகுலை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பிரணாயராவே அவரே என்ன பண்ணுறாரு, இவரை எதிர்த்து பேசுகிற, ஏன் நீ இங்கே வந்து நிற்கிறேன், நீ வட இந்தியாவில் போய் நிற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவதை கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம். அதனால் ஒருவேளை ராகுல் மறுபடியும் அமைதி தொகுதியில் நிற்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைக்கு காங்கிரஸ் என்னென்னோ திட்டங்கள்லாம் தீட்டுறாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் எந்த வகையிலும் அவங்க ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் போகிறதில்ல. இனிமே கொஞ்ச நாட்களில் காங்கிரஸே காணாமல் போகுது இந்தியாவை விட்டு. அதுதான் உண்மை. இந்தியா கூட்டணிக்குள்ளேயே ஒரு விரிசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? நிச்சயமாங்க. பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர்தல் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வேட்பாளராக நிற்கிறாங்க. அப்போது இது இந்தியா கூட்டணியா என்னன்னு சொல்லி அவங்களுக்கே புரியல. அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க ஒன்று சொல்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்த்து நாங்கள் நிற்போம் அப்படின்றாங்க. அப்போ இவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே இவங்க தேர்தல் போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றாங்க. அப்போ இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையிலே இவங்க எங்கிருந்து இந்திய தேசத்தின் மக்களின் ஒற்றுமையை கொண்டு வருவார்கள்? அதான் என்னுடைய கேள்வி. இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் பல தொகுதிகளில் முடிவடைஞ்சிருக்கு சார். இந்த கள நிலவரம் எப்படி இருக்கும், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இப்போது கர்நாடகாவில் மேற்கு பகுதியில் எப்பொழுதும் காங்கிரஸ் தான். ஆனால் பெங்களூர் பட்டணத்தில் மத்திய கர்நாடகாவில் நிச்சயமாக பிஜேபி கட்டாயம் வரும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்தது மக்கள் அங்கே ரொம்ப நேர்த்தியாக நேற்றைய தினத்தில் அந்த தேர்தல் வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். அங்கிருந்தான் நான் வந்தேன். இப்போ கொஞ்ச நாட்கள் ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து அங்கே உள்ள காட்சிகளை பார்த்தேன், நிலைமையை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை விட அந்த கர்நாடக மக்கள் அமைதியாக வாக்குகளை கொடுத்தார்கள். அடுத்தது வாக்குச்சாவடிகளிலே இங்கே தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை போல் அங்கு நடக்கவில்லை. அதனால் கர்நாடக மக்கள் ஒரு விதத்தில் நல்லவங்க தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள். தமிழ்நாடு மக்கள் நல்லவங்க தான், ஆனால் அவர்களை கெடுப்பது இந்த திராவிட கட்சிகள் தான். அவர்களை வீணாக தூண்டிவிட்டு சில காரியங்களை செய்தார்கள். இன்னொரு காரியத்தை நான் இந்த நேரத்தில் கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். நான் இருக்கிற பகுதி ஆலந்தூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி. நான் என்னுடைய வாக்கை கொடுத்து விட்டு வெளியே வரும்போது போலீஸார் ஒரு இடம் வரைக்கும் தான் வாகனங்கள் போகலாம் என்று சொல்லி ஒரு தடை விதித்திருப்பார்கள், பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. நான் வாக்கை செலுத்திட்டு அப்படி வர்றேன். ஆலந்தூர் இந்த சேர்மன் சந்திரன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கார் வேகமாக வருது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த காருக்கு முன்னதாக ஒரு திமுக தொண்டர் வந்து என்ன சொல்கிறாரு, பேரிகார்டெலாம் எடுங்க அப்படின்றாரு. போலீஸாரை வற்புறுத்துறாரு. போலீஸார் என்ன சொல்கிறாங்க, அது எப்படிங்க எடுக்க முடியும்னு அவங்க வாக்குவாதம் நடக்குது. உடனே அந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு, அந்த காரை விட்டு இறங்கி பேரிகார்டை தள்ளுறாரு. அந்த திமுக தொண்டரும் தள்ளுறாங்க. இப்போ காரு உள்ளே வருது. உள்ளே வரும்போது நான் காருக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா திமுகவுடைய ஒரு தலைமை ஒரு பொறுப்பாளர் ஒருவர் ஆர்எஸ் பாரதி அந்த காருக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஆர்எஸ் பாரதிக்கு அங்கே என்ன வேலை, அந்த வாக்குச்சாவடியில் என்ன வேலை? ஏன்னா அவர் வந்து நங்கநல்லூர் பகுதியில் அவருக்கு வாக்கு உண்டு. ஆனால் இந்த நான் இருக்கும் பகுதியில் இவருக்கு என்ன, 116வது வட்டத்தில் நான் இருக்கிறேன், இவருக்கு என்ன அங்கே வேலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கேள்வி. உடனே அங்கே உள்ள போலீஸாரை பார்த்து கேட்டேன், எப்படி நீங்கள் காரை உள்ளே விட்டீங்க, தப்பு தானே, அப்போ ஆட்சியாளர்கள் இருந்தால் நீங்கள் ஆட்சியாளருக்கு ஏற்றமாக நீங்கள் மாறிடுவீங்க போல் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் இது ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் வீணான காரியங்களை இப்பொழுது ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நடுநிலைமையாக எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அங்கங்கே நிறைய பிரச்சனை இந்த மாதிரி இருந்தது.
இதற்கு காரணம் யாருன்னா திராவிட முன்னேற்ற கட்சியில் உள்ள மக்கள் தான். ஆகவே இன்னும் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சட்டசபையை சந்திக்க போகிறோம் 2026. அதுக்குள்ளே உங்களை நீங்கள் சரி செய்துங்கன்னா அதான் நான் சொல்லுவேன் மக்கள்கிட்ட. கர்நாடகாவில் எந்த ஒரு கலவரமும் நடக்கல, தேர்தல் வந்து சுமூகமாக நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் மணிப்பூரில் இன்னுமே கலவரம் ஓய்ந்த பாடில்லை சார். இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது அதாவது மணிப்பூருடைய கலவரன்றது ஒரு ஒரு ஜாதி கலவரம். அது இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய 42 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம். இப்போ கொஞ்சம் ஒரு உச்சகட்டத்தை இதை பூதகரமாக பண்ணிட்டாங்க காங்கிரஸார். காங்கிரஸார் என்ன பண்ணுறாங்க, இதை பூதகரமாக பண்ணி தங்களுக்கு சாதகமாக அதை வைத்துக்கொள்ள வேண்டும். இது பிஜேபி ஆட்சியாளர்கள் மூலமாக தான் வரக்கூடிய கலவரம், இது மத கலவரம் என்று சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இது ஜாதி கலவரம், ஆனால் மத கலவரத்தாக இதை உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கூட ஒரு 3 நாட்கள் முன்பதாக ஒருத்தர் என்கிட்ட பேசினார். ரொம்ப வெறி பிடித்தனமாக அவர் என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார்னா, மணிப்பூரில் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், மணிப்பூருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை ஊடகங்களில் வருது, ஊடகங்களில் 1000 சொல்லுவாங்க. ஊடகங்களில் எனக்கு தெரிஞ்சு திடீர்னு பார்த்தா ஒரு நடிகர் செத்துட்டார்னு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா நடிகர் உயிரோடு கூட இருக்கிறார். அடுத்த ஒரு சில மணி துளிகளில் அவர் என்ன பண்ணுறார், அவரே பேட்டி கொடுக்குறாரு, உயிரோடு தான் இருக்கிறேன்றார். அதனால் ஊடகங்களை நம்பி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள். அதனால் மணிப்பூரில் பெரிய கலவரம் உண்டாயிருக்குது. அதை தான் திரும்ப நான் சொல்ல வரேன். என்னுடைய போதகர்கள் 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு கீழாக இருக்கக்கூடிய திருச்சபைகள் அங்கு மணிப்பூரில் இருக்குது. அவங்கள்ட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டு தான் இருக்குது. இது ஏதோ ஒரு பகுதியில், சின்ன பகுதியில், ஒரு மலைநாட்டு மக்கள் அங்கே உள்ள ஒரு சின்ன பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கலவரம் இது. இந்த கலவரத்தை மறுபடியும் தூண்டி விடுறது யாருன்னா இப்படிப்பட்ட கட்சியார் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அரசியல் கட்சி தான் தூண்டி விடுகிறது. அந்த மணிப்பூரில் நடக்கிற கலவரம் போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே சில நேரங்களில் நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சிகள் தான். சமீபத்தில் இந்த சித்ரா பௌர்ணமின்னு ஒன்று கொண்டாடினாங்க. மதுரையில் கள்ளழகரில் ஆற்றில், இந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறார். அந்த சமயத்தில் அந்த இது போகும்போது எந்த ஒரு கிறிஸ்தவ பிரமுகரும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கலை, முகமதியர் சகோதரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. எந்த ஒரு கலவரம் இல்லாதபடி அழகாக போச்சு. காரணம் அது வெறும் மதம் தான், அதில் அரசியல் கலக்கவில்லை. மதத்தில் அரசியல் கலக்கும் பொழுதுதான் பிரச்சனை. அதனால தான் திரும்ப திரும்ப இன்றைக்கி நான் ஒரு ஒரு ஆன்மீகவாதி, நான் ஏன் பொது இடத்துக்கு இப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறேன்னா, தயவுசெய்து பொதுமக்கள் ஆன்மீகத்தையும் அரசியலும் ஒன்றா ஆக்கிராதீங்க அப்படின்னு சொல்வதற்காக தான் மீண்டும் மீண்டும் நான் பாரதிய ஜனதா கட்சி என்றது ஒரு அரசியல் கட்சி. ஆனால் அவர்களுக்கு மதம் என்கின்ற ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. இதை யார் சொல்வது என்றால், எதிர்கட்சிகள் இதை பெரிதாக்கி வேண்டுமென்றே அவர்களை அடிக்க வேண்டும் என்று விரும்பி இந்த காரியங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மத ரீதியாக அரசியல் களம் இல்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த அரசியல் வளரும். அதை தான் பாரதிய ஜனதா கட்சியினர் திரும்ப திரும்ப நிரூபிக்க விரும்புகிறாங்க. வீணான எதிர்கட்சிகள் அவர்கள் மேல் புகாரை தெரிவித்து இவர்கள் மத சார்புள்ள கட்சிகள் என்று சொல்லி வீணாக சொல்லி கொண்டு இருக்கின்றனர். சொல்பவர்கள் தான் மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி கட்டாயம் நான் சொல்ல முடியும். சார், ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறீங்க. பட் இன்னுமே சர்ச்சில் சொல்கிறத ஒருத்தங்க ஃபாதர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி அது உண்மையா சார்? அது உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். என்னென்னா, சமீபத்தில் தென்னிந்திய திருச்சபைகள் அப்படின்னு CSI சர்ச்சஸ்ன்னு இருக்குது. அவங்க ஒரு சில ஒரு மாதத்துக்கு முன்பதாக வள்ளுவர் கோட்டத்தில் அருமையான நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் ரவியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினார்கள். சரியா? இது இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். ஏன் நான் சொல்கிறேன்னா, RN ரவி அவர்கள் ஏதோ ஒன்று சொல்வதினால அது உண்மை என்று சொல்லி யாரையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை அவருடைய கருத்தை அவர் பகிர்ந்து இருக்கலாம், அவ்வளோதான். அதாவது கருத்துரிமை என்பது இந்தியாவில் எல்லாருக்கும் உண்டு. இப்போ நான் கூட நிறைய கருத்துக்களை சொல்கிறேன். சொல்லும்போது நிறைய பேர், அதாவது கிறிஸ்தவர்கள் தான் என்னை எதிர்க்கின்றார்கள். அதை இப்போ குறித்து நான் கவலைப்படுறதில்லை. என்னுடைய சுதந்திரம் அது. கருத்து என்பது என்னுடைய சுதந்திரம். அதை RN ரவி சொல்கின்றார். அவர் சொல்லிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்கணும், நேரடியாக போய் அவரை சந்தித்து, ஐயா நீங்கள் சொன்னதில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, ஆனால் இதுதான்
சரித்திரம், ஏன் நீங்கள் தவறாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்.என். ரவி ஒன்றும் உட்காந்து புத்தகத்தை ஒன்றும் படிச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் அறிக்கை கொடுக்கல. இதை யாரோ அவர் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறாரு. அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்திருக்கணும், அவர்கிட்ட போய் ஐயா இது இப்படி இல்லை, இது இப்படி தான் கருத்து, இதை நல்லா புரிஞ்சு இதுதான் சரித்திரம் என்பதை சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவங்கள பாராட்டுவேன். அதை விட்டு அவருக்கு எதிராக இந்த தென்னிந்திய திருச்சபைகள் என்ன நினைச்சாங்கன்னா, தென்னிந்திய திருச்சபையில் உள்ள பேராயர்கள் அனைத்து பேராயர்கள் மேலும், தென்னிந்திய திருச்சபை அனைத்து பேராயர்கள் மேலும், நிர்வாகத்தினர் மேலும் வழக்குகள் உண்டு. சாதாரண வழக்குகள் இல்லை, நில மோசடி வழக்குகள். எல்லா பேரால் நில மோசடி வழக்குகள் இருக்கு. அதாவது அந்த காலத்தில் வெள்ளையர்கள் இந்த தென்னிந்திய திருச்சபைன்னு சொல்லி நிறைய இடங்களை கொடுத்து விட்டு போனார்கள். இந்த இடத்தெல்லாம் விற்று அப்பப்போ வர பேராயர்கள் அவங்க வயிற்றில் போட்டுக்கிறாங்க, அவங்க பாக்கெட்டில் போட்டு போயிடுறாங்க. அதனால் நில மோசடி வழக்கு இருக்குது. இந்த நில மோசடி வழக்குலேருந்து தப்பிக்கணும்னா இவங்களுக்கு மாநில அரசு தேவை. அப்போ இந்த மாநில அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த ஆன்மீகவாதிகளை பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு, ஆர்.என். ரவி மேலே நீ போராட்டம் நடத்து அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த களத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில் யாரெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான திமுக எம்எல்ஏ ஒருவர் இருக்கின்றார், அவர் திருச்சி எம்எல்ஏவாக இருக்கின்றார், அவர் இருக்கிறார். அடுத்தது சிறுபான்மையின் தலைவரும், தலைவரில் சிறுபான்மை தலைவரும் இருந்தார், சிறுபான்மை அமைச்சர் இருந்தார். பிற்பாடு அருமையான சகோதரன் திருமாவளவன் அந்த கூட்டத்தில் இருந்தார். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைங்க? தெரிந்த திருச்சபை எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஆர்.என். ரவி பேசின தவறுன்னு சொல்லி. ஆனால் இந்த அரசியல் ஆட்களுக்கு என்ன தேவைங்க வேலை? அவங்க என்ன வேலை? அதான் என்னுடைய கேள்வி. அப்போது இதை அரசியல் ஆக்கினதினால இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில் கிடக்கப்பட்டிருந்த சில வழக்குகள் இப்போ போராடுறவங்களுக்கு அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்றதுன்றது நியாயம் தானே சார்? எப்படி நியாயமான போராட்டமா இருந்தா சப்போர்ட் பண்ணலாம் இல்லைங்க, இது ஆன்மீகமான ஒரு காரியம். இது ஆன்மீகத்தினுடைய காரியம். அதாவது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னா எனக்கு உரிமை இருக்குது கேட்கறதுக்கு. என்ன அதுக்கு அரசியல்வாதியை வைத்து தான் நான் போராட்டம் பண்ண அவசியமே இல்லையே. எனக்கு பசி எடுக்குதுங்க, எனக்கு பசி எடுக்குது, உங்கள்கிட்ட நான் கேட்கலாம். அதை விட்டுட்டு நான் என் லோக்கல் எம்எல்ஏ கூப்பிட்டு இப்போ இவருக்கு பசி எடுக்குது, லோக்கல் எம்எல்ஏ சொல்லுவார். ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா அவங்க கவுன்சிலர் தேடி போகிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அரசியல்வாதியை தேடி போகிறது நியாயம் தானே? இல்லை, வேண்டியது இல்லையே. இது ஆன்மீக பிரச்சனை. இது மறுபடியும் பர்சனல் பிரச்சனையே இல்லை, இது ஆன்மீக பிரச்சனை. அருமையான ஆர்.என். ரவி ஒரு ஆன்மீக கருத்தை தவறாக சொல்லிவிட்டார், அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றாங்க. இன்னொரு கருத்தும் எழாம இல்லை சார். ஒரு ஆளுநர் அவர்கள், ஒரு மாநிலத்தோட ஆளுநர் ஒரு கருத்தோட உண்மைத்தன்மையை சரியா ஆராயாம அவர் வெளியிடுறது அப்படின்றது தப்பு தானே சார்? அது தவறு தான். அவர் பண்ணது நான் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆர்.என். ரவி சொன்ன கருத்து தவறு தான். ஆனால் அந்த கருத்தை நாம் எப்படி நம்ம கொண்டு போகணும்னா, அவர்கிட்ட நேரடியாக சந்திச்சு, எப்பா நீங்கள் பேசுறது இப்படி தப்பு, அதை மறுபடியும் மாற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்ப நிச்சயமா ஏற்றுக்கொண்டு இருப்பார். அவரும் ஒரு மனிதன். அனுமதி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் ஈஸியா சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பேராயர், ஒரு அமைப்பு ஆளுநர் அவர்களை இந்த மாதிரி அவரோட கருத்து தவறா இருக்கு, அவரை திருத்தி அமைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சந்திக்கிறதுக்கு இங்க ஈஸியா இருக்கா? அனுமதி கிடைக்கிறது? அதாவது நிச்சயமா அனுமதி கிடைக்குங்க, நிச்சயமா அனுமதி கிடைக்கும். ஏனென்றால் அன்றைக்கு களத்தில் நின்று போராடியவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. தென்னிந்திய திருச்சபையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பேராயர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற சூழ்நிலைகளில் அவங்க போய் அங்கே கேட்கும் போது அப்பாயின்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும், நிச்சயமாக சந்திப்பதற்கு கிடைக்கும். அவர் ஒன்றும் மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆளுநர் அதுக்கு தானே இருக்கிறார், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இருக்கிறாரு. நன்மை செய்வதற்கு நாம தான் வழி வகுத்து கொடுக்கணும். அவருக்கு தவறு, அவர் பேசுனது தவறு தான், பேசுனது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, அவர் பேசுனது தவறு. ஆனால் பேசின அந்த தவறை எடுத்து சொல்வதற்கு சரியான முறை இருக்கின்றது இல்லையா? அதுக்காக நானும் போராட்ட காலத்தில் இந்த மாதிரி அங்கேயே போட்டு ரோட்டில் போராட்ட காலத்தில் நின்னா, அப்போ ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? ஒரு ஆன்மீகவாதியா போராடுறது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ரோட்டில் நின்று தவற இதை போட்டுட்டு போராடக்கூடாதுங்க, இதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடு நான் போனால் அதுக்கு ஒரு மரியாதையை தனிங்க. எனக்கு செக்கிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் செக்யூரிட்டி செக்கப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி இவர். ஸோ இவர் நல்லவராக இருப்பார்னு அவன் கருத்து கணிப்பில் அவன் மனசில் வச்சிருக்கிறான், ஒரு தனி மரியாதை கொடுக்குறான்.
ஏன் பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா தேசத்துக்கு முதல் முறையாக நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகிறேன். இந்த அங்கியை போட்டுட்டு நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் என்ன சொல்கிறான், அந்த செக்யூரிட்டி இதுவுள்ள போவாங்க இல்லையா ஏர்போர்ட்டில், நீங்கள் அதுவுள்ள நுழைஞ்சி வரேன், சாதாரண இடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அடுத்து என்ன பண்ணுறேன், நான் விசா எடுத்து காட்ட வரேன், விசாவை பார்க்கல, டக்குன்னு எடுத்து அவன் ஸ்டாம்ப் பண்ணிட்டான். இது உங்களை மாதிரி சரியானவங்களுக்கு ஓகே சார், இதை தவறாக பயன்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயமும் எழாமல் இல்லை சார்? இருக்கலாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோட்டில் போய் நின்னா நீ கேவலப்படுத்துற, நீ திருச்சபை மக்களை கேவலப்படுத்துற. திருச்சபைக்கு மக்கள் வராங்க, ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உபதேசம் பண்ணுறவங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக வராங்க. அதே ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்டில் நின்று மறியல் பண்ணுறியே, போராட்டம் பண்ணுறியே, அது யாருக்கு அசிங்கம்? மக்களுக்கு தானே அசிங்கம். அந்த திருச்சபை மக்கள், அந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கும் அசிங்கத்தை களங்கப்படுத்துகிற. இப்போ நானும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். எனக்கு என்ன, இப்போது ஒரு அன்னைக்கு காவல்துறையில் அங்கே நின்றவர்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுவோம், இவரும் அன்னைக்கு அந்த கும்பலில் வந்துருப்பாரோன்ற எண்ணம் தான் தோணும். அதனால் இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம். அதனால் ஆன்மீகத்தை, அந்த போராட்டம் எதுவும் கலவரமாக மாறலையே சார், அதுவுமே தப்புன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆன்மீகத்தில் எனக்கு அந்த விஷயம் தெரியாதனால கேட்குறேன். ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக இருக்கக்கூடாதா? ஒரு அரசியல் கருத்துக்களை அவங்க சொல்லக்கூடாதா? இல்லை ஒரு கருத்து தவறாக இருந்தால் அதற்கு எதிராக போராடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. நான் ஒரு ஹிந்து, எனக்கு தெரியலை. இது நீங்கள் ஒரு விளக்கம் என்ன சொல்கிறேன், இப்போது எனக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யும்போது நான் போராடலாம், ரோட்டில் வந்து போராடக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு மரியாதை, இந்த 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 ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நான் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு சாதாரணமாக வந்து நின்னா கூட இவர் பேராயரா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்ட பிறகு பேராயர் தான் அப்படின்னு வரும்பொழுது நான் வந்து கலவரம் பண்ணிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. சில நேரங்களில் இதே உடை அணிந்து கொண்டு சில இடங்களுக்கு நான் போவேன். என்னை கோபப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் அங்கே நடக்கும். அப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், பொறுமையாக அமைதியாக இருப்பேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு நான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ மதத்துக்கு களங்கம் ஏற்படுத்தாம, மதத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது, கிறிஸ்தவத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களுக்கு இது கெட்ட பேர் உண்டாக்கும். இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன். மதம், அதாவது ஆன்மீகம் என்பது வேற, அரசியல் என்பது வேற. இப்போ இவங்க வந்து துணிஞ்சு அங்கே போய் அங்கே நிற்கிறாங்கன்னா காரணம் என்ன, இந்த அரசியல் பின்னணி தான். இந்த அரசியல் பின்னணி உள்ள அரசியல்வாதிகள் இவர்களை தூண்டி விட்டு நீங்கள் போங்க. இனிக்கோ இருதயராஜன் பேர் அவருக்கு. அவர் தான் மத நல்லிலக்கணத்தின் தலைவர். ரொம்ப அதிகமாக இந்த பேராளர்களோட, ஒட்டுமொத்த பேராளர்களோட இணைந்து இருப்பவர். இவர் தான் திமுக அரசிடத்துல போய் இந்த மக்களெல்லாம் கொண்டு போய் நிற்க வச்சு பாராட்ட வைக்கிறது, இதெல்லாம் செய்யறது. அவர், நான் கெட்டவர்னு சொல்ல வரல, பட் அரசியல் களத்தில் ஆன்மீகவாதிகளை இறக்கவே கூடாது. ஆனால் ஆன்மீகவாதிக்கு அரசியல் கணிப்புகளை சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.